நம்மகிட்ட 4 மேல் இருக்காங்க. புஷ் கோட்டு, ஷார்ட் கோட்டு, செமி புஷ் எல்லாமே லாங் கோட்டு 4 வெரைட்டி இருக்காங்க. இந்த லேப்ல பாத்தீங்கன்னா கேசியோட இருக்கு, நான் கேசியில இருக்கான். அவன் 2 மேல் இருக்கான். பொமரேனியன்ல அதே 4 மேல். ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஒரு 9 பப்பி இருக்கு. பொமரேனியன்ல 2 ஃபீமேல் லிட்டர் ஆயிருக்குங்க. 2 ஃபீமேல் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. நம்மகிட்ட 8 பப்பி இருக்குங்க. ஆனா இவனோட பேர் ஏரோ. இவனுக்கு 3 வயசு ஆகுது. இவன் பாத்தீங்கன்னா ஏங்கிலேசன் பிளஸ் ஷார்ட் கோட், அதாவது செமி புஷ்ல வருவாங்க. இவனோட பப்பீஸ் எல்லாமே ஹெவி சைஸ்ல தான் வருது. எல்லாமே இங்கிலீஷோட தான் வருது. நல்ல குவாலிட்டியா வந்துட்டு இருக்குங்க. எல்லாம் பயங்கர ஆக்டிவா தான் இருப்பாங்க. பப்பிக்கு இப்போ 30 டேஸ் ஆச்சுங்க. இனி அப்படியே பப்பி ஃபீட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. பப்பி லிட்டர் ஆனதுலேருந்து 15 நாள் ஃபர்ஸ்ட்டு வந்து மதருக்கு டிவார்மிங் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பப்பீஸ் பண்ணிடுவோம். இவர் பேர் பீமாங்க. இந்த மாதிரி ஹேரி டாக்ஸ் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புஷ்ஷாக இருக்குது. வெளியிலிருந்து பார்க்கும்போது நல்ல ஜெய்ஜென்டிக்காக ஒரு சிங்கத்தோட லுக்கு கொடுப்பாங்க. நம்மகிட்ட இவனோட பப்பீஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா புக்கிங்லேயே தான் போயிட்டு இருக்குங்க. இவங்க எல்லாமே புலியோட பப்பீஸ் தாங்க. இவன் மதருங்க. உங்களுக்கு அந்த ஒரு குழந்தைத்தனமான மூஞ்சி, விளையாட்டு சுபாவம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒரு 30-35 நாளே சேல் ஆயிருங்க. மட்டும் வர என்கொயரி வர்றதே ஒயிட்ல தான் வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லோ கலர் கேட்குறாங்க. மற்ற சாம்பல், பிளாக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் சூஸ் பண்ணுறது மாற்றி சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க பப்பீஸ்லாம். லேப்ல லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈரோடு சர்க்கிள் ரேம்போனாவே தெரியும், நல்லா தெரியும். நல்ல நேம் எனக்கு. மேட்டிங் பார்த்தாவே அதிகமாக வந்து ரேம்போ தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு மேட்டிங், பப்பி ப்ரொடியூசிங் நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கே வந்துட்டு மேட்டிங் சில பேர் வருவாங்க. வந்துட்டு எனக்கு அங்கேருந்து வரும்போது ரேம்போ வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கியோட ஹெவி போனு சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கோட சைஸில் நிற்பாங்க. இவன் சைடும் போகிறவங்களும் இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் எழுமாத்தூர் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி ஹீரோ அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தான் வந்திருக்கிறோம். நேமே டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா அழகான குட்டிகள், பொம்மேரியன் குட்டிகளாக இருக்கட்டும், ஜெர்மன் ஷெப்பர்டுகளாக இருக்கட்டும், லிட்டர்மெண்ட் ஆன பப்பிகளோட இன்றைக்கி நம்ம கிணலை விசிட் பண்ண வந்திருக்கிறோம். வாங்க இதில் என்னென்ன வெரைட்டியான டாக்ஸ் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல நல்ல காணொலிகளை நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். சரி, ஓகே பிரதர். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்மளோட சேனலை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். எங்கே அமைஞ்சிருக்கு? நம்ம பேர் கணேஷுங்கண்ணா. ஆனால் ஈரோடு மாவட்டம். நம்ம கிணறு இருக்குது பார்த்தீங்கன்னா எழுமாத்தூர்லேருந்து 1 கிலோமீட்டரு. ஓகே. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளீங்கன்னா கிணறோட பேர் வந்து பிள்ளையார்பட்டி ஹீரோ டாக்ஸ் அண்ட் பப்பீஸ். ஓகே. பிள்ளையார்பட்டி ஹீரோ அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு தான் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கிணல் பேரே வச்சிருக்கோம். எப்படி? இல்லை, நான் ரொம்ப விநாயகர் பக்தன். ஓகே. அதனால வந்து அவரோட நேம்ல எது ஆரம்பிக்கிறதுனால அந்த பிள்ளையார்பட்டி ஹீரோங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பாக கொண்டாந்துடுறேன். சூப்பர் சூப்பர். எவ்வளோ நாளாக நம்ம வந்து கிணல் வச்சுருக்கோம்? நம்ம இப்போ ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 10 இயர்ஸாவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்னென்ன டாக்ஸ் நம்மகிட்ட ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப், பொமரேனியன், டேஷ் ஹவுண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மெயினாக அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப் மெயின். ஆமாங்க. ஓகே ஓகே. ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கட்டும், பொமரேனியனாக இருக்கட்டும், லேபாக இருக்கட்டும், இதில் எவ்வளோ மெயில்? இல்லை, நம்மகிட்ட 4 மேல் இருக்காங்க. புஷ் கோட்டு, ஷார்ட் கோட்டு, செமி புஷ் எல்லாமே லாங் கோட்டு 4 வெரைட்டி இருக்காங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ல பாத்தீங்கன்னா கேசியோட இருக்கு, நான் கேசியில இருக்கான். அவன் 2 மேல் இருக்கான். பொமரேனியன்ல அதே 4 மேல். ஓகே. நல்ல மினியேச்சர் டைப் இருக்கு, பழைய லைனேஜ் வர்றது இருக்கும். ஓகே. எல்லாமே மிக்சடா வந்துருங்க. ஓகே. இப்போ லிட்டர்மெண்ட்ல ஏதாவது இருக்குங்களா? நம்மகிட்ட இப்போ பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஒரு 9 பப்பி இருக்கு. ஓகே. பொமரேனியன்ல 2 ஃபீமேல் லிட்டர் ஆயிருக்குங்க. 2 ஃபீமேல் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. நம்மகிட்ட 8 பப்பி இருக்குங்க. 4 பேரா இருக்கு. 4 பேரா இருக்குங்க. ஓகே. இது பொமரேனியன்ல 4 பேர் இருக்கு. பொமரேனியன் 4 பேர் இருக்குங்க. ஓகே. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபீமேல் 3 மேல் இருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைனா வந்துரும். சரி. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல இருந்து வந்துரும். சரிங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் வச்சிருக்கோம்? ஜெர்மன் ஷெப்பர்ட்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 4 மேல் இருக்குங்க. ஓகே. ஃபீமேல் 4 இருக்கு. ஓ, 1:1 ரேஷியோல. கண்டிப்பாங்க. நம்ம என்னன்னா இப்ப நம்ம ஓன் யூஸ் பண்ணிக்கிறோம். வெளியில மேட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெளியில இருந்து வரவங்களுக்கு நம்ம வச்சு கிணல்ல வச்சு மேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்பி பேஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இல்ல கேஷ் டைம்ஸ் தான் பண்ணணும்னாலும் கேஷ் டைம்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா கேஷ் டைம்ஸ் பாத்தீங்கன்னா 8 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. இந்த டைம் பண்றாங்க. ஒரு வேலை ஏதாவது ஃபெயிலியர் அந்த இது தகுந்த மாதிரி கிளைமேட் தகுந்த மாதிரி நிறைய இஷ்யூலாம் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நம்ம அடுத்தது ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்றோம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே.
இப்போ கேசிஐ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. ஆமாங்க. நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு எந்த மாதிரி இது நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாம் வித்தவுட் தான். எனக்கு கேசி அதிகமா யாரும் யூஸ் பண்றது இல்லைங்க. ஜெர்மன் ரொம்ப ரேர். ஷெப்பர்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேசி வரும்போது பட்ஜெட் உங்களுக்கு அதிகமா போயிருது. எல்லாம் ஒரு 20 25 அந்த ரேஞ்ச் போயிருது. இப்ப நார்மலா வளர்த்தோம்னா உங்களுக்கு 10ல இருந்து நம்மகிட்ட மேல் பப்பி ஆரம்பங்க. ஓகே. 10ல இருந்து 15 வரைக்கும் நம்மகிட்ட பப்பீஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வளர்த்து ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி இதை பெஸ்ட்டாக நம்ம தேடி வர்றாங்க. அதாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட்ல எந்தெந்த டாக்ஸ் இருக்குன்னு பாத்துரலாங்க. ஓகே பிரதர், இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் மெயில் ஒன்று பார்த்துருக்கோம். இவரை பத்தி சொல்லுங்க பிரதர். நான் இவனோட பேர் ஏரோ. இவனுக்கு 3 வயசு ஆகுது. ஓகே. இவன் பாத்தீங்கன்னா ஏங்கிலேசன் பிளஸ் ஷார்ட் கோட், அதாவது செமி புஷ்ல வருவாங்கண்ணா. ரொம்ப ஷார்ட் கோட்னு சொல்ல முடியாது. ஓகே. செமி புஷ்ல வருவான். இவனோட பப்பீஸ் எல்லாமே ஹெவி சைஸ்ல தான் வருது. எல்லாமே இங்கிலீஷனோட தான் வருது. ஓகே ஓகே. நல்ல குவாலிட்டியா வந்துட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் இவனது பாத்தீங்கன்னா 8 கவுண்டிங், அதிகமா மேல் கவுண்டிங் அதிகமா இருக்குங்க. ஓகே. மெயில் அதிகமா அவனது வருது, பப்பி வருதுங்க. ஓகே ஓகே. ஆனா இவனோட பேர் ஏரோங்கண்ணா. ஏரோ. ஓகே ஓகே பிரதர். இதுல எடுக்கக்கூடிய பப்பீஸ் நல்லா உங்களுக்கு வந்து ஆனா நல்ல சைஸ் வருதுங்க. ஹெவி சைஸா வர டபுள் போன்ல வருங்க. ஓகே. பப்பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபீமேலா இருந்தாலுமே சின்னதோ பெருசோ பப்பி ஒரே சைஸ்லயே வருதுங்க. ஒவ்வொரு ஃபீமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா இருக்கும், குட்டி ஒரு வித்தியாசம் தெரியும். இவனோட பப்பீஸ்ல அப்படி வராதுங்க. எல்லாம் ஹெவி சைஸ்ல தான் வருங்க. எல்லாமே கம்பல்சரி 80% மத்திய இங்கிலீஷ்ல தான் வரும். ஜெர்மன் ஷெப்பர்டு அப்படிங்கும்போது மற்ற ஃபாரின் டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பண்றோம்? மெயின்டெனன்ஸ் பெரிய அளவு நம்ம எதுவும் மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா அது என்னன்னா புஷ்கோட்டா எடுக்கும்போது கொஞ்சம் விட்டு நம்ம கொஞ்சம் க்ரூமிங் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே. இந்த மாதிரி செமி புஷோ இல்லை ஷார்ட் கோட்டா நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. முடி வீட்டுல கொட்டுறது அந்த பிரச்சனை எதுவும் பெருசா வராதுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்மகிட்ட இது செமி கோட் அப்படின்னு சொல்றோம். ஆமாங்க. வேற வெரைட்டி எல்லாம் இருக்குங்களா? இதுல வந்து லாங் கோட் இருக்குங்க. ஓகே. இவன் வந்து செமி புஷ்ல வருவாங்க. நம்மகிட்ட இன்னொரு மேல் இருக்கா, லாங் கோட்ல இருக்கா. ஓகே. ஷார்ட் கோட் மேல இருக்குங்க. ரீசனா எந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே லைக் பண்றாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரிடி டாக்ஸ் எடுக்கிறாங்க. பப்பில எடுத்துட்டு போவாங்க. பப்பில பார்த்தா உங்களுக்கு நல்ல பொசுன்னு இருக்கும், பார்க்க நல்லா ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்கும். ஓகே. அப்புறம் ஒரு 8 மாசம் 9 மாசத்துல பாத்தீங்கன்னா அதோட முடியோட வளர்ச்சி அதிகமாயிரும். கணக்கா க்ரூமிங் பண்ணி வச்சிருக்க முடியாது, வேணாலும் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப பார்த்தா உங்களுக்கு ஷார்ட் கோட் எடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஒவ்வொரு கஸ்டமர் எப்படி விரும்புறாங்க. சில பேர் பார்த்தா எனக்கு தோரணையா இருக்கணும், நல்லா ஜைஜாண்டிக்கா தெரியணும் அப்படிம்பாங்க. ஷார்ட் கோட் எவ்வளவு ஜைஜாண்டிக்கா இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். புஷ்கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்கும். அதனால எல்லாமே எடுக்கிறது ஜைஜாண்டிக் பப்பீஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புஷ்கோட் தான் எடுப்பாங்க. புஷ்கோட் லாங் கோட் ரெண்டுமே. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்ல நம்மகிட்ட 4 மேல் 4 ஃபீமேல் இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ஃபீமேல் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இவங்களை பார்த்து சொல்லுங்க பிரதர். இவ பேர் வந்து பாத்தீங்கன்னா ரோசி. ஓகே. இப்ப ஷார்ட் கோட்ல வருவா. ஷார்ட் கோட் நம்ம ஏரோவுக்கும் இவளுக்கு தான் மேட் பண்ணிருக்கு. இப்போ இவரோட பப்பீஸ் தான் அவைலபிளா இருக்குங்க. இவரோட பப்பீஸ் தான் அவைலபிளா இருக்குங்க. ஓகே ஓகே பிரதர். இதுல எத்தனை பப்பீஸ் வந்து? இதுல பாத்தீங்கன்னா 3 மேல் இருக்கு. ஓகே. 6 ஃபீமேல் இருக்குங்க. ஃபீமேல் அதிகமா. இந்த டைம் ஃபீமேல் அதிகமா இருக்குங்க. ஓகே. இவளுக்கு பாத்தீங்கன்னா 2.5 வயசு ஆகுது. பிரதர், இப்போ நம்ம அந்த ஜெர்மன் ஷெப்பர்டோட பப்பீஸ் இருக்குங்க. ஆமாங்க. ஏரோட பப்பீஸ் தான். ஏரோட பப்பீஸ் இருக்கு. ஆமாங்க. ஓகேங்க. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மெயில், மத்ததெல்லாம் ஃபீமேல். மேலுங்க. 3 மேல் 6 ஃபீமேலுங்க. ஓகே ஓகே. எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கு. எல்லாம் பயங்கர ஆக்டிவா தான் இருப்பாங்க. பப்பிக்கு இப்போ 30 டேஸ் ஆச்சுங்க. 30 டேஸ் ஆச்சுங்க. இனி அப்படியே பப்பி ஃபீட் பண்ணி எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 30 டேஸ்ல இருந்தே நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. பாட்டி சில பேர் பார்த்தீங்கன்னா சிலது சும்மா இந்த குழந்தை குட்டியில ரொம்ப இதாக இருக்குது, அழகாக இருக்குது, சரி வச்சு வளர்த்தலான்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ஹேண்ட் ஃபீடிங் எனக்கு வைக்க சிரமமாக இருக்குது, எனக்கு வளர்க்க ஆசையாக இருக்கும், ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் ஒரு 40 நாள் 50 நாள் ஃபஸ்ட் ஆக்ஷன் பண்ணுற வரைக்கும் எனக்கு வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமரோட விருப்பத்தை மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ல நம்ம பப்பீஸ் மட்டும் கொடுக்குறாங்களா, அடல்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொடுக்குறாங்களா? இல்லை, அடல்ட்ஸும் இருக்குங்க நம்மகிட்ட. இப்போ நம்ம கொடுத்த பப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம கொடுத்தது ஏதாவது இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது வர்றப்ப அது அடல்ட்டு சேல் பண்ணி கொடுத்து சொல்லுவாங்க. நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குங்க. இப்போ நம்ம பப்பீஸ் நம்ம சேல் பண்ணுறோம். ஆமாங்க. நம்ம கிட்ட இருந்து வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நம்மகிட்ட இருந்து ஃபீமேல் எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்மகிட்டே மேட்டிங் வரனாலும் பண்ணி கொடுத்துட்றேங்க. இல்லை அந்த லெட்டர்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு சேல் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க.
இப்போ நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை யாராவது சேல் பண்ணி கொடுக்குறோம், ரீசேல் பண்ணி கொடுங்க எனக்கு எப்படி ரீசேல் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம எடுத்து ரீசேல் பண்ணி கொடுத்து ஒரு நாள். பப்பி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி பண்ணுறோம்? பப்பி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக்சின் 45 நாளில் பண்ணிடணுங்கண்ணா. ஓகே. அதிலிருந்து 21 நாள். நம்ம ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்கலாம், எக்கு கொடுத்து நம்ம பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் நான் ராயல்ட்டியாக வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணால் ஃபுட்டு அதுக்குன்னு தனியாக ஃபுட்டெல்லாம் இருக்குது, நம்ம அதை வச்சும் பண்ணிக்கலாங்க. ஓகே மேடம். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது வேக்சினேஷன் பண்ணி கொடுக்குறீங்களா எப்படி? இல்லைங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி நாங்கள் எடுத்து வேக்சின் பண்ணிக்கிறோம். எனக்கு 30 நாள் இப்போ 30 டேஸில் எடுக்க வேணும் பப்பி வேணும்னா அவை எடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு 45 டேஸ்க்கு மேலே நான் எடுத்து நீங்கள் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துறேங்க. அதுக்கு உண்டு சார்ஜ் வாங்கிக்குவேங்க. ஓகே. மினிமம் எந்த ஏஜில் வந்து வேக்சினேஷன் பண்ணணும்? மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பினா 45 நாள் ஃபர்ஸ்ட் வேக்சின். ஓகே. ரெண்டாவது வேக்சின் 21, அதிலிருந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணதிலிருந்து 21 நாள். இப்போ இது எல்லாமே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது? எல்லாமே சேலுக்கு அவைலபிள் இருக்குது பிரதர். இப்போ நம்ம வந்து பப்பீஸ் பராமரிப்பு எந்த மாதிரி பண்ணுறோம், அந்த மாதிரி லிட்டர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு ஃபீடிங்லாம் எத்தனை டைம் கொடுப்போம், இதுக்கு சப்ளிமெண்ட் ஏதாவது நான் தரமா எப்படிங்க? மதருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டம் சப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பி லிட்டரானதுலேருந்து 15 நாள் ஃபஸ்ட்டு வந்து மதருக்கு டிவார்மிங் பண்ணிடுவோம். ஓகே. அடுத்தது வந்து பப்பீஸ் பண்ணிடுவோம். டே பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு ஒருக்கா நாங்கள் டிவார்மிங் பண்ணிடுவோம். கம்பல்சரி டிவார்மிங் பண்ணி ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர்மெண்ட் ஆச்சுனாவே டாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃபு, சிக்கனு, முட்டை, அந்த பால் உற்பத்திக்கு வந்து நம்ம என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துட்ருக்குங்க. இப்போ ஃபீமேலில் வந்து நம்ம வந்து மேட்டிங் கொடுக்குறவங்க இது இயர்லி எத்தனை வாட்டி நமக்கு வந்து பப்பீஸ் எடுக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம் எடுக்கலாங்க. 2 டைம்ஸ் எடுக்கலாம். எர்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் எடுக்கலாம். இப்போ ஃபீமேலுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பப்பீஸை வந்து நம்ம எடுக்கிறதுனால அதனுடைய ஹெல்த்து நம்ம எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா டிவார்மிங் பண்ணி விட்டுருவோம். ஓகே. கம்பல்சரி டிவார்மிங் முக்கியங்க. எந்த நீங்கள் பப்பீஸு அடல்ட்டு எதில் எடுத்தீங்கனாலும் டிவார்மிங் கம்பல்சரி பண்ணணும். வேக்சின் கம்பல்சரி இருக்கணும். நம்ம ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, தயிர், சிக்கன், பீஃப் இதெல்லாமே கொடுத்துட்ருக்குங்க. ரொட்டீனாக மாற்றி ரெகுலராக ஒவ்வொரு ஃபுட்டாக இல்லாமல் அடுத்தடுத்து ஃபுட்டாக மாற்றிக்குவோங்க. ஓகே. ஒரு ஃபீமேலுக்கு ஒரு 100 ரூபா பட்ஜெட் ஆகுங்க. பர் டே 100 ரூபா 100 ரூபா ஆயிரும். நம்ம மல்டிவிட்டமின் மற்றது எல்லாமே போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயிருங்க. ஓகே. அப்போ மேலுக்குங்க பிரதர் எந்த அளவுக்கு? மேலுக்கு அவனுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ல, ஏன்னா அவன் மேட்டிங் யூஸ் பண்றதுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் தனியாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அவனுக்கு இவரோட 50 to 180 அந்த ரேஞ்சு சேர்ந்து வருங்க. ஓகே. அப்ராக்சிமேட்டா ஒரு 180 அந்த ரேஞ்ச் வருங்க. ஓகே. ஓகே. இப்போ நீங்க சொல்றது ஒரு இதுக்கு சொல்றீங்க. நம்ம கிணறுலயே பாத்தீங்கன்னா 4 இருக்கு. கண்டிப்பாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பண்ணனதாங்க. நம்ம ப்ரொடியூசிங் வந்து பாத்தீங்கன்னா பப்பீஸ் நல்லா கவுண்டிங் வருங்க. ஓகே. ஃபெயிலியர் அதிகம் வராது. நம்ம எதுவும் கொடுக்காம நார்மலாக வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் நிறைய வருதுங்க. அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ லாங் கோட்டு, புஷ் கோட்டுனாலும் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு அந்த கோட்டுக்கு உண்டான நம்ம இது கொடுத்தாகணுங்க, சப்ளிமெண்ட் கொடுத்தாகணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்கின் வராதுங்க. பிரதர், இப்போ அங்கே வந்து ஏரோ பற்றி நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்குறோம். இவர் பேர் என்னங்க பிரதர்? இவர் பேர் பீமாங்க. இவனுக்கும் சேம் அதே ஏஜ் தான், 3 வயசு ஆகுது. ஓகே. இவன் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் லாங் கோட்டுக்கு வருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா செமி புஷ்ல வருவான். இவன் வந்து லாங் கோட்டுங்க. இப்போ முடி எல்லாமே இதாயிருச்சு. நீ முடி வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே முடி அதிகம் இருக்குங்க. இவனோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க. அதிகமாக பார்த்தா ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேரி டாக்ஸ் தான் ரொம்ப விரும்புறாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புஷ்ஷா இருக்கு. அதனால பப்பீஸ் இவனமா இருந்துச்சுன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது நல்ல ஜெய்ஜென்டிக்கா ஒரு சிங்கத்தோட லுக்கு கொடுப்பாங்க. பார்த்தாவே நல்லா புசு புசுன்னு இருக்கீங்க. ஆமாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தாடையெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கத்தோட லுக்கு கொடுக்கும். ஓகே ஓகே. நல்ல டெம்பருங்க, நல்ல ஹைப்பர் ஆக்டிவ், நல்ல டெம்பரா இருப்பாங்க. மேட்டிங் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடு. ஓகே. இதனுடைய பப்பீஸ்ல எவ்வளவு ஃபீமேல் ரேஷியோ அந்த அளவுக்கு கிடைக்குதுங்க? ஃபீமேலும் சேம் அதே தாங்க. ஒரு அதாவது பாதிக்கு பாதி, ஒரு 9 பப்பி போடுறான்னா ஒரு 4 5 அந்த அளவுக்கு இவனோட மேல் கவுண்டிங் இருக்குங்க. மேல் எல்லாமே பாத்தீங்கன்னா இவன மாதிரியே தான் வருது. ஒன்றும் பெரிய மாற்றம், சின்ன சைஸோ அந்த மாதிரில எதுவும் போறது இல்லை. எல்லாமே இவன் சைஸுக்கே வருதுங்க. நல்ல ஹெவி போன்ல தான் விழுவுதுங்க. பிரதர், இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்துட்டுங்க, அடுத்த வகையான பொமேரியன் டாக்ஸ்க்கு வந்தாச்சு. ஆமாங்க. இதுல நம்மகிட்ட எத்தனை குவான்டிட்டி மேல் ஃபீமேல் எவ்வளவு வச்சு? ஆனா இதுல மேல் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 4 மேல் இருக்காங்கண்ணா. ஓகே. இவன் பாத்தீங்கன்னா மினியேச்சர் டைப்புங்கண்ணா. மினியேச்சர்ல ஹேர் பாத்தீங்கன்னா நல்ல லாங் ஹேரா இருக்குங்கண்ணா. நம்மகிட்ட இவனோட பப்பீஸ் ரொம்ப பாத்தீங்கன்னா புக்கிங்லேயே தான் போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இவனோட பப்பி தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்கண்ணா. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஒரு 10 ஃபீமேல் வச்சிருக்கோம். எல்லா கலர்லேயுமே இருக்குங்க. நம்மகிட்ட ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, சாம்பல், லைட் எல்லோ, அந்த மாதிரி எல்லா கலர்லையுமே இருக்குங்க.
ஓகே. மோஸ்ட்லி வந்து நம்ம ஒயிட் தானே விரும்புறாங்களா எப்படின்ற எந்த மாதிரியான? இல்லைங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்லாம் விரும்புகிறாங்க இங்கே. அதாவது ஒயிட் பப்பி தான் வேணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே. இங்கே பார்த்தா நம்மகிட்ட பிளாக்ல இருக்கும். அந்த பப்பி எனக்கு இல்லை, எனக்கு பிளாக் வேணும்னு சொல்லிட்டு அப்படி மாத்துறவங்களும் இருக்காங்க. வரும்போது அந்த ஒயிட்டுங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாங்க. நம்ம இங்கே பார்த்து நம்ம அடல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் டைப்பில் வச்சுருக்கோம். அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு கம்பல்சரி எனக்கு இது வேண்டாம் நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி மாற்றுறாங்க. நிறைய பேர் மாற்றி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கவே நல்லா ஆக்டிவாக இருக்கு. ஆனால் பயங்கர ஆக்டிவ்ண்ணா. பேரே புலி. புலி? ஆமாங்கண்ணா. இவனோட வேலைகள் அப்படித்தான் இருக்குங்க. அமைதியாக தான் இருக்கிற மாதிரி இருப்பான், ஆனால் நல்லா ஃபோர்ஸுங்க. அதே மாதிரி இவனோட நகம் பார்த்தீங்கன்னா 24 நகங்க. 24. ஓகே ஓகே. இவனோட பப்பீஸும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இவனோட பப்பி தான் நம்மகிட்ட இருக்குங்க. சேம் பப்பீஸ்க்கு அதே மாதிரியே தாங்க 20, 21, 22 அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே. இவனுடைய பப்பீஸ் லிட்டர்மெண்ட்ல இருக்கு. லிட்டர்மெண்ட் இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ இவனோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4 பேர், அதாவது 4 மேல் 4 ஃபீமேல் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. புலியோருடைய பப்பீஸ் தானே இவங்க? ஆமாங்க, இவங்க எல்லாமே புலியோட பப்பீஸ் தாங்க. ஓகே. இந்த பப்பி இவன் மதருங்க. இவன் மதருங்க. ஓகே. அவங்க பேருங்க பிரதர்? அவ பேர் ஜில்லுங்க. ஜில்லு? ஆமாங்க. ஓகே. ஜில்லோட பப்பீஸுங்க அது? ஆமாங்க. ஓகே பிரதர். இப்போ இந்த ஜில்லுக்கு எத்தனை லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்க பிரதர்? இப்போ நம்மகிட்ட வந்து 2 லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்க. நம்ம வெளியிலேருந்து அடல்ட்டாக தான் எடுத்தோம். சரி சரிங்க. 2 லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்க. இப்போ இவனதில் பார்த்தீங்கன்னா 8 பப்பீஸ் இருக்குங்க. சரி ஓகே. 8ல எத்தனை மேல் ஃபீமேல்? 4 மேல் 4 ஃபீமேலுங்க. ஓ, முன்னாடியே சொன்னீங்க. ஆமாங்க. ஒரு ஜோடியாவே இருக்கு. ஆமாங்க. 4 பேராகவே இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே மினியேச்சர் புலியாட்ட தான் வருவாங்க. புலியாட்ட தானுங்க. அந்த அளவுக்கு ஹேர் வருங்க. ஓகே 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 பிரதர். இது புக்கிங்ல ஏதாவது இருக்குங்களா பிரதர்? எப்படிங்க? புக்கிங்ல இருக்குங்கண்ணா. புக்கிங் எத்தனை புக் ஆயிருக்கு? எத்தனை? 2 மேல் 1 ஃபீமேல் புக் ஆயிருக்கு. பப்பிக்கு 30 டேஸ் ஆகுதுங்க. 30 டேஸ் ஆகுது. வேக்சினேஷன் பண்ணிருக்கீங்களா எப்படிங்க? இல்ல இன்னும் வேக்சின் பண்ணலங்க. இன்னொரு 15 டேஸ் போகணுங்க. போகணும். கேட்டா பண்ணி கொடுத்து. ஆமாங்க. 2 டிவார்மிங் பண்ணியாச்சுங்க. ஓகே ஓகே. 2 டிவார்மிங் முடிஞ்சு இனி அடுத்து ஏன்னா இப்போ இந்த பப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-35 நாளுக்குள்ளே போயிடும். ஓகே. உங்களுக்கு அந்த ஒரு குழந்தைத்தனமான மூஞ்சி விளையாட்டு சுபாவம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒரு 30-35 நாளே சேல் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் வேக்சின் வரைக்கும் நம்மகிட்ட வெயிட் பண்ண முடியாது. ஓகே. இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இன்னும் 3 கலர் இருக்கு. பிளாக், சாம்பல், லைட் எல்லோ. ஆமாங்க. அதுல லிட்டர்மெண்ட் இருக்குங்களா எப்படிங்க? அது இப்பெல்லாம் மேட் பண்ணிருக்குங்க. ஓகே ஓகே. மேட் பண்ணி வச்சிருக்கு. லிட்டர்மெண்ட் இல்ல. லிட்டர்மெண்ட் இல்லைங்க. இன்னொரு 1 மாசம் ஆகுங்க. 1 மாசம் ஆகும். ஓகே. அதையும் அப்படியே பாத்துறலாம். ஓகே பிரதர். இப்போ அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் மட்டும் பார்த்தோம். ஆமாங்கண்ணா. ப்ளஸ் பப்பீஸோடவே பார்த்துட்டோம். ஆமாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதர் வெரைட்டி கலர்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. என்ன கலர் இருக்கு? ஆனா இது பாத்தீங்கன்னா ஒயிட் எல்லோங்கண்ணா. ஓகே. ஒயிட்ல எல்லோ கலருங்கண்ணா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சாம்பல். உள்ள இருக்கிற பிளாக், அப்புறம் நார்மல் ஒயிட்டுங்கண்ணா. நம்மகிட்ட இந்த கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு. இப்போ எல்லாம் மேட் பண்ணிருக்கீங்கண்ணா. ஓகே. இதெல்லாம் ஃபீமேல்? எல்லாம் ஃபீமேலுங்கண்ணா. அவ ஒருத்த மட்டும் மேலுங்கண்ணா. ஒயிட்டு அவ ஒரு மேலுங்கண்ணா. ஓகே. இப்போ நம்மகிட்ட எல்லா கலருமே இருக்கு. எல்லா கலருமே இருக்குங்க. தவிர்த்து வேற கலர் ஏதாவது இருக்குங்களா எப்படிங்க? ஆனா இல்ல, இது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. மற்ற பக்கம் இல்லாத ரேர் கலர் நம்மகிட்ட இருக்குங்கண்ணா. ஆமாம். பொதுவாக பொமேரியன்ல இவ்வளோ கலர் தான் அவைலபிள் இருக்கு. இதை விட வேற என்ன இருக்குங்கண்ணா? என்ன சாக்லேட் இருக்கு. ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா பாண்டா கரடி கலர் இருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குக்கு பாண்டா கரடி கலர் நிறைய வருதுங்க. பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் போட்டாலுமே இந்த பிளாக்குக்கு பாண்டா கரடி கலர் வருதுங்க. எப்படிங்க இப்போ பொமேரியன் பார்த்தா எல்லாம் ஒயிட் மேக்ஸிமம் வச்சிருப்போம். நம்ம கனல்ல எல்லாமே கலெக்ஷன் எடுத்து வச்சு இல்ல நம்மகிட்ட வர என்கொயரி வர்றதே ஒயிட்ல தான் வருது. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எல்லோ கலர் கேட்குறாங்க. மற்ற சாம்பல், பிளாக்கு இங்க வந்ததுக்கப்புறம் சூஸ் பண்றது மாற்றி சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க பப்பீஸ் எல்லாம். ஓகே பிரதர். எல்லா கலெக்ஷனுமே வச்சிருக்கீங்க. எப்படி இந்த கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க? இல்லைங்க, எனக்கு பொமரேனியன் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒயிட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. மற்ற கலர்ஸ் யாரும் எடுக்கல. அதனால எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ எடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலராக நான் செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த சாக்லேட் கலரும் எடுக்கலான்னு ஒரு இருக்குங்க. ஓகேங்க. இப்போதைக்கு லிட்டர்மெண்ட்ல ஒயிட் மட்டும் தான் இருக்கு. ஆமா, லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. மீதி எல்லாமே மேட் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஆமாங்க. இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? ஆனா இன்னும் 1.5 மாசம் ஆயிருங்க. 1.5 மாசம் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து லேப் பாக்குறோம். இவரோட பேர் சொல்லுங்க, ஏஜ் இவரை பத்தி எப்படி சொல்லுங்க. ஆனா இவ ரேம்போ 2.5 வயசு ஆகுதுங்கண்ணா. ஓகே. நல்லா பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஹெட், டெய்லும் பாத்தீங்கன்னா ஷார்ட் டெய்லா தான் இருக்குங்க. கேசியோட இருக்காங்கண்ணா நம்ம கிட்ட. வித் கேசியோட இருக்கான். லேப்ல லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈரோடு சர்க்கிள் ரேம்போனாவே தெரியும், நல்லா தெரியும். நல்ல நேம் எனக்கு. மேட்டிங் மொத்தவே அதிகமாக வந்து ரேம்போ தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு மேட்டிங். பப்பி ப்ரொடியூசிங் நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கு. நல்லா ஹெவி சைஸு. இதே ஆப்பிள் ஹெட் தாங்க. ஓகே சார். இப்போ இவருக்கு இறங்கக்கூடிய பப்பீஸோட ரேஷியோ அந்த அளவுக்கு? ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6 to 7 அவ்வளோதாங்க. 6 to 7. ஆமாம், அந்த ரேஞ்சில் வருது. ஆனால் பப்பி எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்குங்க. ஒரே மாதிரினா அந்த உங்களுக்கு
குவாலிட்டி எதுவும் உடையறது இல்லைங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம 11 மாதம் பப்பியில் எடுத்ததுங்க. ஓகே இப்போ வரைக்கும் இப்போ 2.5 வயசு ஆகுது, நம்மகிட்டே தான் இருக்காங்க. ஓகே. இது ஸ்பெஷல்னு பார்த்தா இதனுடைய ஹெட்டு தாங்க, ஹெட்டு டெய்லு ஓகே கேசிஐ குவாலிட்டிங்க. கேசிஐ தான் எனக்கு வித் கேசிஐ. ஓகே. சைஸ் இதுதாங்க. இதுலயுமே அந்த ஷார்ட் லாங் கோட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? இல்லை இதில் எதுவும் இல்லைங்க. ஹேர் இதுதான், ஹேர் இது. ஹேர் இதுதாங்க. ஓகே ஓகே. இதில் வந்து டெய்ல் ஹெட் இது மட்டும் தான் மாறும் ஒழிஞ்சு மற்றபடி ஹேர்லாம் இதே தாங்க. ஓகே. இது கூடயே பப்பீஸ் வருது இல்லைங்க? ஆமாங்க. கேசி பண்ணி தரங்களா எப்படி? ஃபீமேல் வந்து உங்களுக்கு கேசியோட வந்துச்சுன்னா நம்ம கேசி பண்ணி கொடுத்துட்றேங்க. ஓகே. ஃபீமேல் கேசி. ஃபீமேல் கேசியாக இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இவனோட பேப்பரோட வச்சு அட்டாச் பண்ணி பப்பி கொடுத்துடலாங்க. பப்பி கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே. மற்ற நம்ம பொமேரியனா இருக்கட்டும், ஜெர்மன் ஷெப்பர்டா இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அதாவது மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதுங்களா எப்படி? சேம் மெயின்டெனன்ஸில் ரொம்ப எல்லாம் ரெண்டும் ஒன்றே தாங்க. மெயின்டெனன்ஸில் எதுவும் வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். தண்ணியில் நல்லா போய் குதிச்சுட்டு விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான். இவன் கார்டிங் கொஞ்சம் கம்மி தான். வீட்டில் நல்லா பெட்டாக அட்டாச் ஆகிக்குவான், நல்லா விளையாடக்கூடிய ஆள். ஓகே. இப்போ பப்பீஸ் அவைலபிளாக இருக்குங்களா பிரதர்? இவன் இப்போ கன்ஃபார்மில் இருக்குங்க. இன்னொரு 1 மாதம் ஆயிரும். 1 to 1.5 மாதத்தில் லிட்டர் ஆயிருங்க. ஓகே ஓகே. ஏன்னா இதில் நம்மகிட்ட மெயில் எவ்வளோ இருக்குது, ஃபீமேல் எவ்வளோ இருக்குது? மெயில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 மெயில் இருக்குங்க. ஓகே. ரெம்போ இவன் எல்லாமே ராக்கின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இவனோட இன்னும் கொஞ்சம் ஹெவி சைஸாக இருப்பாங்க. ஓகே ஓகே. ஃபீமேலுங்க? ஃபீமேல் 2 ஃபீமேல் இருக்குங்க. 2 இருக்கு. 2 இருக்குங்க. இன்னும் 1 மந்த் ஆயிருங்களா? இன்னும் 1 மந்த் ஆயிருங்க. இதனுடைய பப்பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீ புக்கிங்கில் போகுதா எப்படிங்க? இல்லை ஃப்ரீ புக்கிங் தாங்க. ஃப்ரீ புக்கிங் தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் ரேம்போ பார்த்தோம். அடுத்து ராக்கிங் தான். கொஞ்சம் ஹெவி சைஸ்ல இருக்கு. அப்படி இவரை பத்தி சொல்லுங்க. இவன் பேர் ராக்கிங்னா. ஓகே. இவனுக்கு 3 வயசு ஆகுது. ஓகே. இவனை நம்ம அடல்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். இவன் தான் மேட்டிங் நல்ல ஸ்பீடுங்க. மேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு. பப்பி கவுண்டிங் நல்லா இருக்கு. ஓகே. பப்பி ப்ரொடியூசிங் நல்லா இருக்குங்க. இல்லை ஹெவி போனில் கேட்குறவங்களுக்குலாம் இவனோட பப்பீஸ் ரெக்கவர் பண்ணலாங்க. ஓகே மேடம். இப்போ வந்து ஈரோடு சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேம்போ தான் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. அவரோட இவர் ஹெவி சைஸ் வந்து இவங்க ஹெவியாக இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து லுக் வந்து ஆப்பிள் ஹெட் ஷார்ட் டெயிலுங்கும் போது ரேம்போ சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் இங்கே வந்துட்டு மேட்டிங் சில பேர் வருவாங்க. வந்துட்டு எனக்கு அங்கேருந்து வரும்போது ரேம்போ வருவாங்க. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கியோட ஹெவி போனு சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கோட்டா சைஸில் நிற்பாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கோட்டா சைஸில் இருக்கான். அதனால எனக்கு இவன்லேயும் எனக்கு ஒரு மேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் சைடும் போகிறவங்களும் இருக்காங்க. ரேம்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஹெட் சைஸில். ஆமாங்க. இவர் என்ன சைஸ்? இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆப்பிள் ஹெட்டில் வரும். ஆனால் இவனுக்கு டெய்ல் சேம் அதே தான். ஆனால் சைஸ் வந்து ஹெவி சைஸாக இருப்பாங்க. ஹெவி சைஸாக இருப்பாங்க. இவரோட லிட்டர்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா ரீசெண்ட் டைமில்? இல்லை 2மே மேட் பண்ணி தான் இருக்குங்க. 2மே இருக்குது. இவனுக்கு இப்போ தான் மேட் பண்ணி 20 நாள் ஆகுது. ஓகே. ரேம்போ இது பண்ணி இப்போ இன்னொரு 1.5 மாதத்தில் அவன் பப்பீஸ் வேணும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே மேடம். லேப் அப்படிங்கிற போது இதுக்கு தனியாக ஏதாவது ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா? ஃபுட்டு தனியாக இந்த ஃபுட்டு இல்லைங்க. கம்பல்சரி தண்ணி. ஓகே. தண்ணி மெயின். நம்ம தயிர் முட்டை இதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்கன் பீஃபு மற்ற இதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ சேம் அதே தாங்க. ஓகே. தண்ணி அப்படின்னா நம்ம குளிப்பாட்டுறது அந்த மாதிரி சொல்கிறீங்களா எப்படி? இல்லை குளிப்பாட்டுறதாங்க. நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ குளமாட்டு இருக்கும். ஓகே. இப்போ சண்டேலாம் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டோம்னா அவனுங்களே பாட்டுக்கு நீஞ்ச ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு 1 hour 2 hour பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் நீச்சல் எல்லாமே. ஓகே ஓகே. பாடி ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுங்க. ஓகே அவ்வளோதான். ஓகே மேடம். இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நம்மளுடைய பொமேரியன் நாய்களாக இருக்கட்டும், சரிங்க, ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கட்டும், அப்புறம் லேபாக இருக்கட்டும், இதை பற்றி நல்லா டீட்டெயிலாகவே சொன்னீங்க. நல்ல குவாலிட்டியான டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாங்க. இப்போ பப்பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பார்க்கலாம், எப்படி கான்டாக்ட் பண்ணலாங்க? நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துட்றேங்க. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி கெனால தான் இருப்பேன். ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கம்பல்சரி எல்லா பப்பீஸும் நம்ம காட்டலாம். இல்லை மேட்டிங் வேணாலும் நம்மகிட்ட எடுக்கலாம். இல்லை ஹாஸ்டல் வசதி இருக்குது. ஊருக்கு போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது இங்கே பண்ணுறோன்னா ஹாஸ்டல் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. ஓகே பிரதர். நம்ம லொக்கேஷன் அப்படி சொல்லியிருந்தோம். ஈரோட்லேருந்து முத்தூர் ரோட்டில் எலுமாத்தூர். ஓகே. நம்ம லொக்கேஷனுங்க. வேணும் அப்படின்னா இப்போ வந்து பொமேரியன் ப்ளஸ் ஜெர்மன் ஷெப்பர்டில் இருக்குது. வேணுங்கிறே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். லேபு இப்போ பின்னாடி நம்ம காட்டணும் இல்லைங்க? ஆமாங்க. கலர்ஸ் எல்லாம் இந்த பப்பீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எந்த டைம்ல உங்களை கான்டாக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? நமக்கு ரெகுலராக கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் எடுத்துக்கலாம். பப்பீஸ் வேணும் அப்படின்னா ஆமாங்க. பப்பீஸ் ரேர் கலர் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்துக்கலாங்க, புக் பண்ணால் எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்க. ஓகே மேடம், ரொம்ப நன்றி. நன்றி. இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.